பிரிச்சிடலாம் மச்சான் சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க. சின்ன பசங்க எகிரி அச்சானுங்க சார். உட்கார வச்சு அடிக்கிறானுங்க. ஒரு சின்ன பையன் சொல்றான், மச்சான் மூஞ்ச தூக்கு மச்சான். நேத்து மேட்ச் தரமா இருந்து. இந்த சீசன்ல தோல்வியே சந்திக்காத ஆர்ஆர், அதே மாதிரி இந்த பக்கம் தோல்வியே சந்திக்காம அதிரடி ஆட்டத்துல ஆடி வந்துகிட்டு இருக்க ஆர்சிபி. ரெண்டு பேரும் நேத்து கவுஹாத்தில ஹெட் டு ஹெட். டியூ டு பேட் வெதர் டாஸ் போட்டாங்க லேட்டு. டாஸ் தோத்ததுனால ஆர்சிபி பிடிச்சாங்க பேட்டு. நல்லா இருக்கா? இன்னொன்னு சொல்லவா? மழையால கொஞ்ச நேரம் மேட்ச் தாமதம். மழை நின்னதும் பால் போச்சு கவுஹாத்தில இருந்து தாம்பரம். நான் குமார் அவசரப்பட்டிய. சரி, மேட்சுக்குள்ள வருவோம். பால் போட ஆரம்பிச்சாங்க. பாலே பாத்தீங்கன்னா சால்ட் அவுட். என்னடா அது, ரெண்டு டீமுமே இந்த வருஷம் நல்லா அடிச்சு ஆடிக்கிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சை பார்க்க முடியாதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, உப்பு ஊருக்கு போனா என்ன, ஊற வச்சு அடிக்க நான் இருக்கேன்லன்னு கோழி வச்சு அடின்னு அடிச்சா சமத்தியான ஃபைட்டை காமிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. ஆனா ரொம்ப நேரம் நீடிக்கல. ரவி பிஸ்னாய் பால்ல 16 பாலுக்கு 32 ரன் அடிச்சு அவுட் ஆகி போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல் வராப்ல, அவர் அவுட் ஆயிடுறாப்ல. ஆனா கேப்டன் ரஜத் படிதார் மட்டும் ஒரு சைடு வந்து ஊண்டி நின்னுட்டு இருக்கா. இன்னொரு எண்ட்ல விக்கெட்டா விழுகுது. ஆனா ரன் ரேட் நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேப்டன் ரஜத் படிதார். உண்மையிலே இந்த மனுஷன் தரமான கேப்டன். ஆர்சிபிக்கு ஒரு நல்ல கேப்டன் சிக்கியிருக்கா. ஒரு கப்பு அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய வெற்றிகளை பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷன் நான் கொண்டு வந்து இந்த கப்பலை இழுத்து நிறுத்துறேன் அப்படின்னு விளையாண்டுட்டு இருந்தா. நிதானமா ஆட தொடங்கினாலும் ஒரு கட்டத்தில் அதிரடியா ஆடினாப்ல. 4 6 4 4 63 ரன் அடிச்சு அவுட் ஆகுறாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு வந்து வெங்கடேஷ்லாம் வந்து கடைசி ஓவர்ல நல்ல பேட்டிங், 201 ரன் மொய் 8 விக்கெட் இழப்பு. ஆனா பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரிசையா டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா ரன் ரேட்டை நல்லா மெயின்டைன் பண்ணி 201 ரன் கொண்டாந்துருக்காங்க, 8 விக்கெட் இழப்பு. உண்மையிலே நல்ல டீம் தான். ஆனாலும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சந்தோஷம் இருந்திருக்காது. ஏன்னா அங்க மிகச்சிறுவர் இருக்கா. நினைச்ச மாதிரியே அந்த பையன் வழக்கம் போல வந்து மேஜிக் பண்ணிட்டு போயிட்டா. ஜெய்ஸ்வாலை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா அவர் பாத்தீங்கன்னா சொற்ப ரன்ல ஏசி லூட் பால்ல அவுட் ஆகி போயிட்டாப்ல. அவர் போனாலும் மிகச்சிறுவர் அவரை பார்த்து சொல்லிருப்பாப்ல, போனா நான் பாத்துக்கிறேன், இந்த ரன்லாம் ஒரு ரன்னா நான் போனா அப்படின்ற மாதிரி அந்த பையன் காட்டடி அடிச்சு இந்த த்ரூ ஜுரேலாம் அந்த பயலும் சேர்ந்து 8 ஓவருக்கு 129 ரன் கொண்டாண்டாங்க. அந்த பையன் 300க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டுகிட்டு இருக்கு. எப்படியோ அந்த புயல் காத்த குருணால் பாண்டியா அவுட் ஆக்கிட்டதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா அந்த பையன் டயர்டாகி அவுட் ஆகி போன மாதிரி இருக்கு. ஆனா சூரியவன்சி அவுட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா காட்டு வேகத்துல போயிட்டு இருந்த ஒரு டொயோட்டோ சூப்பரா கார ஒரு பெரிய கான்கிரீட் பீம் வச்சு தடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சடன் பிரேக் அடிச்சு அதுக்கப்புறம் 1 ரன் 2 ரன் வந்துகிட்டு இருக்கு. பவுண்டரியே வர மாட்டேங்குது. ஆனாலும் மேட்ச் ஒன் சைடுன்றது ஊருக்கே தெரியும். ஏன்னா அப்படி அடிச்சாலே போதும். ரெக்வயர்ட் ரன் ரேட் 6 கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. த்ரூ ஜுரேல் நான் கீப்பிங் பண்ணும்போது ஒரு 2 4 விட்டு அப்புறம் ஒரு கஷ்டமான கேட்ச் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணியிருந்தா பிடிச்சிருக்கு. ஓகே, அதுக்கு நான் பரிகாரம் செய்யற மாதிரி கடைசி வரை நின்று ஜெயிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நின்று கடைசி வரை ஆடுறாப்ல. அந்த சைடு ஆல் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜடேஜா வந்துட்டாங்க. இந்த மேட்ச்ல நம்மளுக்கான ரோல் எதுவுமே இல்லை. ஆனா நம்ம விக்கெட் ஆகக்கூடாது அப்படின்னு பொறுப்பா நின்னு ஜுரேல விளையாட விட்டு அவருக்கு டென்ஷனை குறை மேட்சை எப்படி ஒன் சைடா இருந்துச்சோ அதே மாதிரியே ஸ்மூத்தா மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஆர்ஆருக்கு தொடர் வெற்றி, ஆர்சிபிக்கு முதல் தோல்வி. உள்ள போல நீ போதும். கிளாமர் அப்பில் சேம் அப்பில்